ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நடிகை சுனைனாவை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்கக்கூடிய ஒரு நடிகை சுனைனா. ஸோ இவங்க வந்து சவுத் இண்டியன் ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் வந்து பார்த்தா இவங்க வந்து நாக்பூரை சேர்ந்த வடநாட்டு நார்த் இந்தியன். ஸோ அங்கேருந்து வந்த ஒரு நடிகை. ஸோ யூஸ்வலாக நார்த் இந்தியாவிலேருந்து வரக்கூடிய நடிகைகள் கவர்ச்சியில் வந்து பூந்து விளையாடுவாங்க. ஆனால் இந்த நடிகை என்னமோ கவர்ச்சியை வந்து காட்டல பெருசாக. ஸோ ஒரு சில படங்கள் மட்டுமே வந்து கவர்ச்சி காட்டினாங்க. அதுவுமே பெருசாக வந்து பேசப்படாத கவர்ச்சியாக போயிடுச்சு. ஸோ சில நடிகைகள்லாம் இப்போது கயாது லோகர்லாம் வந்து இப்போ டிராகன் படத்தில் குடும்ப பாங்காக அதாவது மாடர்ன் கேர்ளாக தான் நடிச்சிருப்பாங்க. பெருசாக வந்து கவர்ச்சி இல்லை இல்லையா? எல்லாராலையும் பாராட்டப்பட்ட ஒரு நடிகையாக இப்போ இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய பழைய படங்கள்லாம் வந்து கவர்ச்சி இப்போது பயங்கரமாக பேசப்பட்டுட்டு வருது. அதே மாதிரி சுனைனாவும் ஒரு ஹோம்லியான ஒரு கேரக்டரில் தான் வந்து பெரும்பாலும் தமிழ் சினிமாவில் நடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களும் வந்து கவர்ச்சியை வந்து சூப்பராக காட்டியிருக்காங்க. லிப்லாக் சீனு இந்த மாதிரியான படுக்கறை காட்சிகள் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த சீனில் மாதிரியெல்லாம் படுக்கறை காட்சிகளில் பூந்து விளையாடி இருக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி சீன்லாம் பெருசாக பேசப்படவே இல்லை. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு லிப்லாக் சீன் இது வந்து ஒரு ப்ரைம் சீரீஸில் வந்து ஒரு வெப் சீரிஸில் வந்து ஒரு லிப்லாக் சீன். ஸோ நல்லா கடிச்சு இழுப்பாப்புல. ஸோ அந்த மாதிரி நடிகையே சுனைனாவே போய் கடிச்சு இழுக்கிற மாதிரியான சீன்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு முன்னாடியே நம்ம பார்க்குற மாதிரி ஹோம்லியாக நடிக்கக்கூடிய நடிகைகள் ஒரு சின்னதாக ஒரு கவர்ச்சி சீன் காட்டினாலே வந்து நமக்கு பயங்கர கிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த மாதிரி இந்த நடிகையோடைய ஒரு சின்ன கவர்ச்சியை பார்த்தாலுமே வந்து சூப்பராக இருக்குது அப்படின்றத என்னுடைய கருத்து. உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ 35 வயசாகக்கூடிய நடிகை சுனைனா இப்போ ரீசெண்டாக வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு கவர்ச்சி காட்டினாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில வருஷங்களாக தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கவர்ச்சி காட்டிகிட்ருக்கிறாங்க. ஸோ சினிமாவுக்கு கம்ப்ளீட்டாக முழுக்க போட்டுட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து துபாயை சேர்ந்த ஒரு ரிச்சஸ்ட் யூடியூபரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கேயே வந்து போய் செட்டில் ஆகிறதா தான் பிளான் அப்படின்றது தான் வந்து பேச்சு. அது எந்த அளவுக்கு போய் நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ஆனால் இது வரைக்கும் அவங்க நடித்த கவர்ச்சியான சீன்ஸ் எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறது முன்னழகு பிதுங்கிட்டு வரக்கூடிய ஒரு படுக்கறை காட்சிகள் சீன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி பார்த்த லிப்லாக் சீன் அந்த வெப் சீரிஸில் வந்து லிப்லாக் சீன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போது 34 வயசில் ஒரு தெலுங்கு படத்தில் ஒரு சீன் நடிச்சிருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்களா வெறும் ஜாக்கெட்டோடு இருக்கக்கூடிய அந்த சீன். அதுவும் மட்டும் இல்லாமல் ஒரு பீச் சீனும் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த புடவையை வந்து கீழே இறக்கி விட்டுட்டு தன்னுடைய முன்னழகு காட்டுற மாதிரியான ஜாக்கெட்டில் காட்டுற மாதிரியான சீனும் வந்து தெலுங்கு சினிமாவில் ஒரு படத்தில் வந்து வச்சுருக்கிறாங்க. அது எந்த படம் அப்படின்றது கரெக்டாக தெரியல. தன்னுடைய மார்க்கெட்டை தக்க வைக்கிறதுக்காக தெலுங்கு சினிமாவில் அவங்க நடித்த அந்த லிப்லாக் சீன் பயங்கர வைரல் கண்டென்ட்டாக மாறிச்சு. ஆனால் வந்து பெருமளவு நடிகைகள் புது வரவு அதிகமாக இருக்கிறதால இந்த நடிகை காட்டக்கூடிய கவர்ச்சி எல்லாமே வந்து அந்த இருட்டடிக்க செய்யப்படுதுன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படியே கப் சிப்புன்னு வந்து மூடப்படுது. ஸோ எதை எப்படி நடிகை சுனைனாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க காட்டக்கூடிய சின்ன கவர்ச்சியுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்களை பற்றின ஒரு வீடியோ ரொம்ப நாளாக போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அது இன்றைக்கி வந்து நிறைவேறிச்சு. ஸோ நடிகை சுனைனாவை பற்றி அவங்க காட்டக்கூடிய அந்த கவர்ச்சியை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ்ன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கும் டெலிகிராம் பேஜுக்கும் மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன். அதில் எனக்கு மெயில் பண்ணுங்கள், பேசலாம். இன்ஸ்டாவில் பேசணும்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு டிஎம் பண்ணுங்கள், நம்ம பேசலாம்.